பொய்யனேன் பிழைகள் எல்லாம் பொறுத்திடல் வேண்டும் போற்றி. நல்ல காலில் உள்ளதையாம். வரலாம். ஜெய் ஆஞ்சநேயா. ஸ்ரீராம் ஸ்ரீராம் ராம் ராம். வா. உன்னுடைய பூர்வீக இடத்தில் போய் பார்த்தேன். ஆஞ்சநேயரும் காளி தெய்வமும் வீரபுத்திரரும் இருக்கிறாங்க லங்கை மாநகரத்தில். சரானா, சுமார் 17 ஆண்டுகளுக்கு முன்னால் அமைதி 17 ஆண்டுகளுக்கு முன் இடம் காணி சம்பந்தமாக மனக்குழப்பங்களும் பிரச்சனைகளும் உங்கள் குடும்பத்தில் நடந்ததுண்டு. அந்த சூழ்நிலைகளின் காரணத்தில் சில காலங்களில் போட்டி பொறாமைகளால் மாந்திரிகங்கள் ஏற்பட்டு இப்போ உனக்கும் உன்னுடைய மனைவி மக்களுக்கும் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு போராட்டம் நடந்து கொண்டிருக்கும். கால் வந்துட்டு வா. நீ ஒன்று எனக்கு அப்பனா இருந்து ஒன்று கிழிக்க வேண்டாம். வீட்டை விட்டு வெளியே போடா. நீ அப்படின்னா உன்னை குத்தி கொண்டுருவோம்னு சொல்லி நீ பெத்த பிள்ளையே உன்னையே சொல்லும். இது எல்லாமே இந்த மாந்திரிகத்தால் உன்னுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட பேதங்கள். உன்னுடைய மனைவியினுடைய மனதை போய் பார்த்தேன். ஒழுக்கத்தில் அவள் சிகரம், நேர்மையில் மனசாட்சி உடையவள். ஆனால் உன்னை வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு அவள் மனம் சம்மதிக்காமல் குழப்பமடைந்து கொண்டு இருக்கிறாள். உன் மீது குற்றம் இருக்கிறதா இல்லையா என்பதை தீர்மானிக்காமல் உன்னிடம் அமைதியற்ற நிலையும் எதிர்ப்பான சூழ்நிலையை உருவாக்கி நீ இருந்தாலும் சரி நீ போனாலும் சரி என்ற ஒரு மனநிலைகளில் இப்பொழுது போராடிக்கிட்டு இருக்கிற. கால் வந்துட்டு வா. என்னடா குழந்தை, என்ன பண்ற, என்ன இருக்கிய? உன் பிள்ளையினுடைய மனசை போய் பார்த்தேன். உன் பொண்ணுடைய மனசை போய் பார்த்தேன். இப்பொழுது புதுமையாக ஒரு நட்பை தன்னுடைய உள்ளத்தில் வைத்து வாழ்வை அமைத்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்தில் அவள் உள்ளம் குழம்பி இருக்கிறது. அதற்கு ஈக்குவலாக உன் மனம் சம்மதிக்காது என்ற பிரச்சனைகள் அவள் உள்மனதிலே இருக்கிறது. அதனால் அவள் உள்ளத்தை திருத்துவதா அல்லது அதை பொறுத்து இந்த குடும்பத்தை ஒற்றுமையாக்குவதா என்பது உன்னுடைய கேள்வி. உன் குடும்பத்தில் உன்னை ஏற்றுக்கொள்ள வைக்கிறேன், தவறு நடக்காமல் காப்பாற்றுறேன். நீக்கி தந்துருந்தப்பா, தைரியமாக இருக்கு. போய்க்கா, சாப்பிட்டுக்கா. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு கரூர், கரூர் பக்கம் கரூர், கர்பசாமிக்கு கரூர். காசிக்கு போகும் சந்நியாசி உந்தன் குடும்பம் என்னாகும் யோசி. கங்கைக்கு போகும் பரதேசி. கரூரா உங்களுக்கு? ஏன் இவ்வளோ மெல்ல வாரீங்க? தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? என்ன ஆம்பளை பையனா பொம்பளை பிள்ளையா? வாங்க நீங்க முதல்ல. கங்கைக்கு போகும் பரதேசி நேற்று வரை நீ சுகவாசி. என்னப்பா செய்யணும் உன் பிள்ளைக்கு? சரி, ஏதாவது என்ன வேணும் பிள்ளைக்கு? இப்போ
தனியாக அவன் ஒன்றும் சுற்றலை, ஒருத்தைய லோடு வச்சு கூட்டு போய் தான் சுற்றுதான். நீ நினச்சிக்கிட்டு அவன் தனியாக சுற்றாமனு அவன் லொண்டா அடிச்சுக்கிட்டான். லொண்டா கால் வந்துட்டு வரலாம், தனியாக சுற்றுறான். அவ்வளோ எவ்வளோ கிறுக்கா பிடிச்சிருக்கு தனியாக சுற்றுறது. அவள்கிட்ட மீட்டி உன் பிள்ளைய சொல்லுபடி கேட்டு வச்சுட்டு இருந்தால் போதுமா? இந்தா 90 நாள் அவகாசத்தில் உன் பிள்ளைய திருத்தி தரேன், வெற்றி உண்டு. உன் காசு பணம் காணாமல் போகும் வீட்டுக்குள்ளே, அதெல்லாம் சேகரித்து தரேன். நல்லா போய்க்கலாம். கர்மசாமிக்கு அடுத்து கல்யாணம் சொந்தமாக கேட்டு வந்தது யார்? பிள்ளைய கல்யாணம் முடிக்கணுமா? கால் வந்துட்டு வாங்க. பிரச்சனையில் மாட்டினா தானே நான் தெரியுவேன். நீங்கள் சும்மா இருந்தால் நான் உங்கள் கண்ணுக்கு தெரியுவேனா? தெரிய மாட்டேன். உட்காரலாம். என்ன ஆச்சுவா, எப்படி இருக்கா? இப்போ எங்கே இருக்கா? கண்ணை மூடு, கண்ணாடியை கலத்து. அவளுக்கே மனநிலைகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. அவளை காப்பாற்றி நான் வெற்றியாக்கி தந்துடுறேன், வெளிநாட்டுக்கும் அனுப்பி வைக்கிறேன். பௌர்ணமிக்கு இங்கே கூப்பிட்டு வந்துருப்பான், வெற்றியாக்கி தரேன். நல்லா பக்கத்தில் வா. கர்மசாமிக்கு கடன்கள் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? வாடா ஐயா, காலில் வந்துட்டாயா? சக்காப்புக்கான்னு வந்திருக்கேன் இங்கேயே நேரம். கரூர் அவங்களுக்கு இல்லறம் என்பது நல்லறமாகும், அதுவே வள்ளுவன். என்னடா தொழில்? கண்ண முடுறா பார்ப்போம். அம்மா நீ வந்திருக்கியே, யாரு? அப்படியா? மகாளியம்மன் கோயில் எங்கேயும் இருக்காடா? மாரியம்மன் இருக்காளா? உங்களுக்கு எந்த ஊர்? அதனால தான் தப்பாக இருக்குது. நான் திருநெல்வேலி கூப்பிடுவோம், நீங்கள் வாங்க, அங்கே போய் இருங்க. போயிட்டு வாங்கப்பா. கட்டிக்காரங்க போங்க. நீங்கள் செங்கோட்டிலேருந்து வந்தாப்போ நான் செங்கோட்டில் கூப்பிடுவா. ஆதார் கார்டு எங்கே இருக்குது? திருநெல்வேலியில். அங்கே போய் உட்காருங்க. மகாசக்தி. எந்த ஊருமா உனக்கு? எஸ். பக்கத்தில் வரலாம். யார் இவங்க? உட்கார முடியாதா? உன்னுடைய கட்டுமனையாகிய உங்கள் ஊருக்குள்ளே போய் பார்த்தேன். மெயின் ரோட்லேருந்து இடது பக்கத்தில் உள்ள தள்ளி போகணும். அதான உங்கள் கிராமம். அங்கே போனவுடனே ஒரு கல்விக்கூடம் இருக்குது. அது என்னது, பள்ளிக்கூடம் இருக்கா? அது என்ன கல்வி சாலைன்னு போட்டிருக்க?